வெல்கம் டு சிலோன் வாய்ஸ் செய்திகள். இது இலங்கையின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் மின்சார தடை ஏற்படாது, அரசாங்கம் அறிவிப்பு. சஜித் தலைமையில் ஆட்சி மலர நாம் செயற்பட வேண்டும். ரஞ்சித் மத்தும பண்டார. புதிய நியமனங்களால் எனது குரலை யாரும் அடக்க முடியாது. முருத்தட்டிவே ஆனந்த தேரர். சீன தடுப்பூசி போட்டுக்கொண்ட இலங்கையர்களுக்கு திடுக்கிடும் தகவல், வெளிவந்துள்ள புதிய செய்தி. சவால்களுக்கு மத்தியிலும் மக்களுக்கான சேவை தொடரும், ஆளும் கட்சி தெரிவிப்பு. நாட்டை விட்டு விலகிச் செல்லும் குறைந்த அழுத்த பிரதேசம், நாடு முழுவதும் ஏற்படவுள்ள மாற்றம். பாடசாலைகளை திறப்பது நோய் தொற்றை பரவச் செய்யும், நிபுணர்கள் எச்சரிக்கை. அதிகார பகிர்வே தேசிய இன பிரச்சினைக்கான நிலையான தீர்வாக்கம், விக்னேஸ்வரன். இனி விரிவான செய்திகள். நாட்டில் மின்சார தடை ஏற்படாது என மின்சக்தி அமைச்சர் காமினி லோகோகே தெரிவித்துள்ளார். சில தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் குதிக்க உத்தேசித்துள்ள நிலையிலும் மின்சார தடை ஏற்படாது என்று அவர் தெரிவித்துள்ளார். மின்சார விநியோக நடவடிக்கைகள் வழமை போன்று நடைபெறும் என பல தொழிற்சங்கங்கள் உறுதியளித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜேவிபி கட்சியுடன் தொடர்புடைய தொழிற்சங்கங்கள் மட்டுமே போராட்டத்தில் குதித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மின்சார தடைப்பட்டால் அதனை சீர் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். மின்சார தடை ஏற்பட்டால் அதனை சீர் செய்வதற்கு ராணுவத்தை ஆயத்த நிலையில் வைத்திருப்பதாக கூறப்படுவதில் உண்மையில்லை எனவும் அதற்கான அவசியம் எழாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளை திறப்பது நோய் தொற்றை பரவச் செய்யும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பாடசாலைகள் கிரமமாக ஆரம்பிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் மாணவர்களின் ஊடாக சமுதாயத்துக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் காணப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் தடுப்பூசி மூலம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என நினைப்பதனை விடவும் சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டியது அவசியமானது என சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் நாயகம் டாக்டர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். தடுப்பூசி ஏற்றுகை தனிநபரின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் எனவும் ஓர் சமூகத்தையே பாதுகாக்காது எனவும் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். பெரும்பான்மையான நாடுகளில் பாடசாலை பிள்ளைகளுக்கு தடுப்பூசி ஏற்றப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசி ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டியது அவசியமானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறான நியமனங்கள் வழங்கப்பட்டாலும் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டத்தை அவர்களுக்கான என்னுடைய குரலை யாரும் அடக்க முடியாது என வணக்கத்துக்குரிய முருத்தட்டிவே ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். முருத்தட்டிவே ஆனந்த தேரரின் குரலை அடக்கும் நோக்கத்தில்தான் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இவர் நியமிக்கப்பட்டதாக சில தரப்பினர் தெரிவிக்கின்றனர். எனினும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த பதவி அரசு தலைவரின் விருப்பத்தின் பெயரில் தரப்பட்டது. எவ்வாறான நியமனங்கள் வழங்கப்பட்டாலும் என்னுடைய குரலை யாரும் அடக்க முடியாது. எவ்வாறான வரப்பிரசாதங்களுக்கும் நான் ஏமாந்தவன் இல்லை. எதனாலும் என்னை ஏமாற்ற முடியாது. என்னுடைய குரல் எப்பொழுதும் ஓங்கி இருக்கும். இது இன்றும் நாளையும் எப்பொழுதும் மக்களுக்காக இருக்கும். தவறுகளை தட்டி கேட்பேன், சுட்டிக்காட்டுவேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு அண்மையாக காணப்படுகின்ற குறைந்த அழுத்த பிரதேசம் நாட்டை விட்டு விலகிச் செல்கின்றது. எனினும் நாடு முழுவதும் மாலையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாதகமான வளிமண்டல நிலைமை தொடர்ந்தும் காணப்படுகின்றது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பல இடங்களில் குறிப்பாக மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேல் தென் மற்றும் வடக்கு மாகாணங்களில் காலை வேளையிலும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேல் சபரகமுவா வடமேல் மத்திய மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். சவால்களுக்கு மத்தியிலும் மக்களுக்கான சேவையை சிறந்த முறையில் தொடர பொதுஜன பெரமுன அர்ப்பணிப்புடன் செயற்படும் என்கிறார் பொதுஜன பெரமுனவின் தவிசாளரும் வெளிவிவகாரத்துறை அமைச்சருமான பேராசிரியர் GL பீரிஸ். 5 வருட காலத்திற்குள் தேசிய தேர்தல்களில் வெற்றி பெற்ற பொதுஜன பெரமுன நிலைத்து நிற்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 5 ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு நேற்று கொழும்பில் உள்ள தாமரை தடாக அரங்கில் விசேட நிகழ்வுகள் இடம்பெற்றன. 5 ஆண்டு நிறைவு தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுஜன பெரமுன மக்களின் ஆதரவுடன் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது. கோவிட் தாக்கத்தினால் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டு மக்களை பாதுகாக்கும் வகையில் கோவிட்-19 தடுப்பூசி செலுத்தும் பணிகள் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
பொருளாதாரத்தை குறுகிய காலத்தில் முன்னேற்றம் சவால் அரசாங்கத்தின் முன்னே உள்ளது என்று அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் உபயோகிக்கப்படுகின்ற கொரோனா தடுப்பூசிகளில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட சினோஃபார்ம் தடுப்பூசியே செயற்திறன் குறைந்தது என்று விசேட வைத்திய நிபுணர் ரஜீவ் டி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இலங்கை மருத்துவ சங்க தலைமையகத்தின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த தடுப்பூசியின் மூலம் கிடைக்கப்பெறுகின்ற பாதுகாப்பு 6 மாதங்களின் பின்னர் குறைவடைய தொடங்கும் என்பது ஆய்வுகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. வெளிநாட்டல்வர்களின் தரவுகள் மற்றும் பேராசிரியர் நீலிகா மாளவிகேனுடைய ஆய்வுகளின் அடிப்படையில் சினோஃபார்ம் தடுப்பூசி வழங்கப்பட்டு 3 மாதங்களின் பின்னர் அதன் மூலம் கிடைக்கப்பெறுகின்ற பாதுகாப்பு குறைவடையும் என்று தெரியவந்துள்ளது. இந்நிலையிலே சினோஃபார்ம் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டுள்ள 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 3 முதல் 6 மாதங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் 3ஆம் கட்ட தடுப்பூசியை செயலூட்டியாக வழங்குமாறு உலக சுகாதார ஸ்தாபனத்தின் ஆலோசனை குழு பரிந்துரைத்துள்ளது. இதேவேளை பைசர் மற்றும் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டவர்கள் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகி அறிகுறிகள் தென்பட்டாலும் 6 மாத காலத்துக்கு நோய் தாக்கத்தின் தீவிர நிலைமையை அடைதல் மற்றும் மரணமடைதல் என்பவற்றிலிருந்து பாதுகாப்பு பெற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் 2 கட்டங்களாக சினோஃபார்ம் தடுப்பூசியை பெற்றிருந்தாலும் 3ஆம் கட்டமாக பைசர் அல்லது அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியை வழங்குவதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியின் அளவு மேலும் அதிகரிக்கும் என்று ஆய்வுகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனினும் சினோஃபார்ம் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்களுக்கு 3ஆம் கட்ட தடுப்பூசி வழங்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கை தீவில் தமிழ் பேசுகின்ற மக்கள் ஒரு தேசம், வடக்கு கிழக்கு அவர்களுடைய மரபு வழித்தாயகம், பராதீனப்படுத்தாத சுயநிர்ணய உரிமைக்கு அவர்கள் உறுதியுடையவர்கள் என்பவை ஏற்றுக்கொள்ளப்பட்டு இணைந்த வடக்கு கிழக்கில் உயர்ந்தபட்ச சமஷ்டி அதிகார கட்டமைப்பு ஒன்றின் கீழ் ஏற்படுத்தப்படுகின்ற அதிகார பகிர்வே தேசிய இனப்பிரச்சினைக்கான நிலையான தீர்வாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற பல கட்சிகள் கூட்டத்தில் விக்னேஸ்வரனால் சமர்ப்பிக்கப்பட்ட வரைவு ஆவணத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, சமஷ்டி கட்டமைப்பின் கீழ் இத்தகைய ஒரு நிலையான தீர்வினை ஏற்படுத்துவதற்கு இந்தியா எல்லாவிதமான முன்னெடுப்புகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். அதேவேளை குறுகிய அரசியல் லாபம், தூர நோக்கமற்ற சிந்தனை மற்றும் கடும் பௌத்த இனவாத சிந்தனை ஆகியவற்றின் அடிப்படையிலான அரசாங்கத்தின் செயற்பாடுகள் காரணமாக நாட்டில் இன்று ஏற்பட்டுள்ள ஆபத்துக்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். வடக்கு கிழக்கில் யுத்தத்தினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள தமிழ் பேசும் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாகவும் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு சிங்கள குடியேற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதை தடுப்பதற்கும் அரசியலமைப்பில் ஏற்கனவே இருக்கின்ற 13வது திருத்தச் சட்டத்தை அதன் ஆரம்ப நிலையிலிருந்தவாறு முழுமையாக அமல்படுத்துவதற்கு இந்தியா காலதாமதம் எதுவுமின்றி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். இலங்கையில் தமிழ் பேசும் மக்களின் பாதுகாப்பு மற்றும் அரசியல், பொருளாதார மற்றும் கலாச்சார அபிலாஷைகளை உறுதிப்படுத்துவதற்கு இந்தியாவுக்கு இருக்கின்ற தார்மீக ரீதியான கடமையினையும் பொறுப்பினையும் நாம் வலியுறுத்துவதுடன் அதன் அடிப்படையில் உடனடியாக தலையீட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ் பேசும் மக்கள் சார்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். தற்போதைய நிலையில் மலையக மக்களும் முஸ்லிம் மக்களும் வாழுகின்ற இடங்களில் மாகாண சபைகளை உடனே ஏற்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களது பிரச்சினைகளுக்கு சரியான நேரத்தில் தீர்வு கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த அரசாங்கம் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்களுடனான கூட்டத்தின் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நாட்டில் ஓரே நீதி ஓரே சட்டம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கு நீதி இல்லை. நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும். எமது கட்சி கடந்து வந்த காலங்களில் பல ஜனநாயக ரீதியான தலைவர்களை உருவாக்கியது. மக்களுடைய ஜனநாயகம் மதிக்கப்பட வேண்டும். தற்போது உள்ள சஜித் பிரேமதாச அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக உள்ளார். குறிப்பாக இளைஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராவார். தற்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க, தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, இந்த 4 பேரையும் பார்க்கும்போது ஏனைய மூவரும் வயது முதிர்ந்தவர்கள். அவர்கள் அரசியலிலிருந்து ஒதுங்க வேண்டியவர்கள். அவர்கள் மூவருக்கும் அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. ஆனால் இவற்றையெல்லாம் கடந்தவராக, இளமையானவராகவும் அரசியல் வாழ்க்கையில் சுத்தமானவராகவும் சஜித் பிரேமதாச இருக்கின்றார். கடந்த தேர்தலில் வவுனியா மாவட்டத்தில் கணிசமான மக்கள் அவருக்கு வாக்களித்திருந்தனர். அதற்கு நாம் நன்றி கடனாக இருப்போம். இந்த நாட்டில் அனைத்து மதங்களும் வாழுகின்ற சூழல் உருவாக்கப்பட வேண்டும். 5 மதத்தவர்களும் சமனாக வாழக்கூடிய நிலைமை உருவாக்க வேண்டியது எமது பொறுப்பு.
நாட்டில் தற்போது கோவிட் தொடர்பான சிறந்த கட்டமைப்பு இல்லை. பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. எந்த பிரச்சினைக்கும் சரியான நேரத்தில் தீர்வு கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த அரசாங்கம் இல்லை. கோவிட் தொற்று காலத்தில் எந்த விடயமும் நேரம் கடந்த விடயமாகவே எங்களுக்கு கிடைத்தது. சரியான நேரத்தில் தீர்மானங்களை எடுத்திருந்தால் தொற்றாளர்கள் எண்ணிக்கையை குறைத்திருக்கலாம். அதேபோன்று கோவிட்-19 தொற்றால் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கையையும் குறைத்திருக்கலாம். இங்கு சரியான நிர்வாகம் இல்லை என்பதை அழுத்திச் சொல்கின்றோம். இந்த அரசாங்கத்தின் சீனி மோசடி, பருப்புக்கான விலை, தேங்காய் எண்ணெய் சந்தையில் இல்லை, ஒரு டின் மீனை கூட வாங்க முடியவில்லை, எரிவாயுவின் பயங்கர அதிரடியான விலையேற்றம் மக்கள் வாழ முடியாத நிலைமையை உருவாக்கியுள்ளது. இதனால் மாற்று அரசாங்கத்தை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாட்டில் டொலர் இல்லை, பசலை இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் எங்களுடைய ஆட்சியில் உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவித்தோம், வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவித்தோம், தாராளமாக டொலர்கள் இருந்தன. எங்களுடைய காலத்தில் வெளிநாடுகளிலிருந்து பொருட்களை இறக்க வேண்டிய தேவை இருக்கவில்லை. உள்ளூர் உற்பத்தி நிறைவு பெற்றிருந்தது. எனவே அதனையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தற்போது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பசலை தொடர்பில் பேசப்படுகிறது. அரசாங்கத்தில் உள்ள சிலர் அந்த பசலை வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அரசாங்கத்தில் உள்ள இன்னும் சிலர் அந்த பசலை வேண்டாம் என்கின்றார்கள். இந்த விடயத்தில் அவர்களுக்குள்ளே முரண்பாடுகள் இருக்கின்றன. இப்படியான அரசாங்கத்தை எங்களுடைய அரசாங்கமாக வைத்திருக்க வேண்டுமா? எனவே சஜித் பிரேமதாச தலைமையில் ஆட்சி மலர நாம் செயற்பட வேண்டும். குறிப்பாக அரசு சொத்துக்களை விற்பனை செய்ய மாட்டோம் என ஆட்சிக்கு வந்த ராஜபக்ஷ அரசாங்கம் தமது ஆட்சி காலத்தில் அரசு சொத்துக்களை பங்கிட்டு விற்பனை செய்து வருகின்றனர். எனவே ஊழல் நிறைந்த வளங்கள் இல்லாத இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும். இந்த நாட்டின் முதுகெலும்பாக உள்ள விவசாயிகளின் பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும். அதற்கு நாம் சஜித் பிரேமதாசவை பலப்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.